பாத்தீங்க இதுல ஒரு நிமிஷம் ஒரு துண்டு எடுங்க. துண்டு கட் பண்ணுங்க. அது அது அடுத்து அடுத்து எங்க பாருங்க அண்ணா, இங்க பாருங்க. அது பெருசு பண்ணுங்க. என்ன 3 வந்து ஓகே, 3 சாப்பிட்டாச்சு. நல்லா தெரிஞ்சுங்க, உங்க கண்ணு முன்னாடி தான் வெட்டி இருக்கு. ஏங்க கராவுதா 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 இது ஹோல்சேல் கடை. இன்னைக்கு தான் லோடு வந்து இறங்கிருச்சு. எடுத்தோடனே கட் பண்ணுறோம். அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஊசி போடுறது வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். 10,000 20,000 பழம் இருக்கும். ஊசி போடுறது அவரோட வேலை கிடையாது. சரியா? வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. ஒரு சுயநலமான ஒரு அதிகாரி, ஒரு புகழ் போதையை விரும்பும் அதிகாரி, மக்கள் மீதும் வணிகர்கள் மீதும் விவசாயிகள் மீதும் அக்கறை இல்லாத ஒரு அதிகாரி செயல்பட்டால் என்ன நடக்கும்ன்றது தான் இந்த ஆர்ப்பாட்டம். அது அவங்க எல்லாருக்குமே தெரியும். மதிப்புக்குரிய சதீஷ்குமார் பொதுமக்கள் மத்தியில் கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஏன்னா எங்கே போனாலும் அவர் ஒரு 20-30 கேமரா மட்டும் தான் எடுத்துகிட்டு போவார். அதுவும் சின்ன கடைக்கு தான் போவார். அவர் என்னைக்காவது டிமார்ட்டுக்கு ரைடு போய் பார்த்துருக்கீங்களா? போன வாரம் அமேசான் கூட வந்து ரைடு பண்ணாங்க. 30 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள், பழைய பொருளை கண்டுபிடிச்சாங்க. அங்கே என்னைக்கா போய் பார்த்துருக்கீங்களா? ரிலையன்ஸ் எங்கேயா போய் பார்த்துருக்கீங்களா? ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அந்த பொருள் வந்து நல்லதா கெட்டதா அவர் சொல்லி பார்த்துருக்கீங்களா? பண்ணவே மாட்டார். சின்ன வியாபாரி. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இப்படி தான் அந்த சுதேசி குளிர்பானங்கள் வந்து தீங்கானன்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு. அதாவது ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் பெப்சி கோகோ கோலா வீழ்ச்சிக்கு அப்புறம் அது வளர்ந்து வர நேரத்தில் அவர் அந்த வேலையை பண்ணார். அதே போல இன்னைக்கு கோடை காலங்களில் ஏழைகளுக்கு, பணக்காரன் இல்லை, அவன் ஏசி ரூம்ல உட்காந்துப்பான், ஏசி கார்ல உட்காந்துப்பான். ஏழைகளுக்கு தாகம் தீர்வு ஒரு அருமருந்து வந்து தர்பூசணி. உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏறக்குறைய 16 ஏக்கர்ல பயிர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு பயிர் பண்ற செலவே 7,000 ரூபாய் வரும். ஒரு இல்ல 7,000 ரூபாய், சாரி 70,000 ரூபாய். ஒரு டன்னுக்கு 7,000 ரூபாய். ஒரு ஏக்கருக்கு 10 டன்னு. அப்போ ஒரு டன்னு 13,000 வித்து இல்லை. இவரோட ஒரே பேட்டி, இன்னைக்கு 2,000 ரூபாய்க்கு வாங்க விவசாயி வந்து அவன் சேர்த்து உள்றான். அப்போ அதுக்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த பண்றாரு? எரித்ரோசைன் அப்படின்ற ஒரு கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு எல்லாமே ஒட்டு ரகம் தர்பூசணி, எல்லாமே ஒட்டு ரகம். யாருமே இன்ஜெக்ட் பண்ண தேவையில்ல. அது அங்க விளையும் போது 2 நாள் ஆட்டோமேட்டிக்கா சிகப்பாயிரும். சரி, அதான் உண்மை. உங்க முன்னாடி தானே பண்ணி காட்டினேன். சரிங்களா? அப்போ ஏன் இதை பண்றாரு? அவர் மேல பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். அவர் பன்னாட்டு நிறுவனத்தை காசு வாங்கிட்டு இந்த மண்ணின் வழியில ஒழிக்க இதை பண்றாருன்னு அவர் மேல பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். சரியா? இன்னும் 2 நாள்ல ஒரு மன்னிப்பு. ஏன்னா அவர் பண்ண ஒரு விஷயத்தினால எத்தனை லட்சம் பேர் தற்கொலைக்கு போக போறான். இது ஒரு சீசனல். தர்பூசணி நம்பி எத்தனை பேர் அவன் பொண்ணு கல்யாணத்தை வச்சிருப்பான், படிப்பு வச்சிருப்பான். அப்ப அவங்களுக்கு இந்த யார் பதில் சொல்ல போறா? எல்லாரும் என்ன அப்பான்னு கூப்பின்னு சொல்ற முதல்வர் அப்பா ஸ்தானத்துல இருந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அவரே ஒரு தண்ணியில விளக்கும் சட்டசபையில கொடுத்து கோரிக்கை வச்சுக்கிறேன். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். ரசாயனம் வந்து கடந்த 3 வகை 4 வகையான கிடைக்குது. அதுல ரசாயனம் கண்டிப்பா வந்து சில இடத்துல ரசாயன கடந்த இதுவாதான் இது வந்து அதாவது நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு அரசு அதிகாரி இல்ல, இதை வந்து வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு அரசு அதிகாரி நினைச்சா மீடியாவில் இருக்க அறிவு சார்ந்த மக்களே இப்படி கேள்வி கேட்க வைக்கிறாரு. அப்படி ஒரு விஷயமே இல்லைன்ற உங்க முன்னாடி தானே பார்த்தேன். அவர் சொன்னது என்னது? சவு போட்ட தானே செய்து. அவர் உட்காந்து ஊசி போட்டாரு அவரு. அதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கிறோம். அது வந்து ஒரு தப்பான செய்தி. அது போன்றவர்கள் ஆக்சுவலா எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு. நேற்று பிலால் ஹோட்டல சீல் வச்சாரு. கெட்டு போன சிக்கன், ஓகே. அதுல வந்து தார்மீக விஷயம் இருந்தது, ரைட், ஓகே. இதுல என்ன இருக்கு? அப்போ உண்மைக்கு புறம்பா இல்லைன்னா இது வரைக்கும் கிங்ஸ் இன்ஸ்டியூட் அங்க போய் பகுப்பாய்வு பண்ணி சொல்ல வேண்டியதுன்னா எரித்ரோசைன் என்ன? நீர்ல இருக்க ஒரு கிளாஸ்ல வந்து நீர்ல வந்து தர்பூசணி போட்டோம்னா ரசாயனம் வந்து எந்த அளவுக்கு வெளிப்படுது பாருங்க. ஒரு எடுத்துக்காட்டா ஏங்க இந்த பூச்சாண்டிலாம் எங்க நாங்க நிக்கிறோம், அவரையும் வர சொல்லுங்க. கோயம்பேடுல நாங்க விவசாயிங்க, வியாபாரம் வைக்க வைக்கிறோம், அங்க பண்ண சொல்லுங்க. அவர் உட்காந்து ரூம் உள்ள எல்லாத்தையும் அவர் நொட்டுவாரு. அவரு இங்க வர சொல்லுங்க, கோயம்பேடு மார்க்கெட் வர சொல்லுங்க, விவசாயில வர சொல்றோம், வியாபாரம் வர எங்க முச்சு முன்னாடி வச்சு பண்ண சொல்லுங்க. பண்ணி பகுப்பாய்வு அனுப்ப சொல்லுங்க. சும்மா உட்காந்து மீடியா சப்போர்ட் என்ன வேணா பண்ணிடுவாரா? எவ்வளவு ஒரு மோசமான, எத்தனை பேருக்கு தற்கொலைக்கு அவர் காரணமா இருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை விவசாயி சாவ போறான். அவன் பொண்ணு கல்யாணம் நிக்க போகுது. புள்ள படிப்பு அவருக்கு யாரு? ஸ்டாலின் அவர்கள் வந்து காசு தருவாரா? இல்ல இவரு சம்பளத்தை கொடுப்பாரா? மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்கிடுறாரு. எங்க கஷ்டம் அவருக்கு எங்க தெரிய போகுது? உண்மையில ஆமா, எங்களை மாதிரி கஷ்டப்பட்டா விவசாயி மாதிரி வியாபாரி மாதிரி கஷ்டப்பட்டா இவங்க நைட்டு தூங்க மாட்டாங்க. நைட்டு ஃபுல்லா விடிய கடை இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டா அவருக்கு அது வேலைன்னு தெரியும். மாசம் ஏப்ரல் மாசம் 8 நாள் லீவா, இந்த மாதிரி 8 நாள் 20 நாள் வேலைக்கு போயிட்டு மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்க, அப்படிதான் பேசுவாங்க. பாதுகாப்புத்துறை அதிகாரி தொடர்ச்சியாக இது போல சோதனைகள் ஈடுபடுறதும் இது போல புற்றுநோய்கள் ஏற்படாமல் தடுக்கும் வகையில தான் அவர் வந்து பணிகள் வரதான் வந்து உணவு பாதுகாப்பு. அது அவரே அவர் புகழ்ந்துப்பாரு.
என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? அவரு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியா வந்து என்னத்தை சாதிச்சிட்டாரு? எத்தனை பன்னாட்டு நிறுவனத்துல ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு? கேஎஃப்சி நிறுவனத்துல புழு வருதுன்னு சொல்றாரு. எந்த கேஎஃப்சி சீல் வச்சிருக்காரா? எந்த மெக்டொனால்ட்ஸ் சீல் வச்சிருக்காரா? என்னைக்கா டிமார்ட்ல போய் அவர் சோதனை பண்ணிருப்பாரா? என்னைக்கா ஆன்லைன் நிறுவனம் எத்தனை இருக்கு, என்னைக்கா ஆர்டர் பண்ணிருப்பாரா? ஏன் இந்த தர்பீஸ் வந்து ஸ்விக்கில கிடைக்கலையா? என்னைக்காவது ஆர்டர் பண்ணிருப்பாரா? பின்ன அவங்க மட்டும் தேவலோகத்துல இருந்து காய வச்சு வர வச்சு பண்றாங்களா? அப்போ முழுக்க முழுக்க சின்ன வியாபாரி ஒழிச்சுட்டா போய் லூலுவை கொண்டு வந்தாங்க பாரு. அந்த மாதிரி பெரிய வியாபாரிகளை வாழ வைக்கணும், பெரிய கார்பரேட் முதல்ல வாழ வைக்கணும்ன்றது தான் அதோட அஜெண்டா தான் இவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க. நேத்து வந்து தெளிவா பகிரமா சொன்னாரு. என்னன்னா எந்த ஒரு தகவலா இருந்தாலும் அது சிறுகடையா இருந்தாலும் பெருக்கடையா இருந்தாலும் இது போல சம்பவம் கண்டிப்பா தகவல் வந்து உடனடி நடக்கும் எடுக்க சொல்லுங்க, நாங்க வேணாம்னு சொல்லுங்க. ஏன் உண்மைக்கு புறமையா பண்ணி தான் கேட்கறோம். இப்போ நாங்க பகிரங்கமா இப்படி பண்றோம், உங்க முன்னாடி தான் பண்றோம், நாங்க ஒளிச்சு வச்சு பண்ணலையா? உங்க முன்னாடி தான் பகிரங்கமா பண்றோம். ஒட்ட தானே செய்யுது, அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? ரசாயனம் அதான் சொல்றேன், இதை இவ்வளவு தர்பீஸ்லாம் ரசாயனம் இருக்குமா? ஏங்க அவர் என்ன சொல்றாரு, இன்ஜெக்ஷன்ல நிரம்பி ஏத்துறான்றாங்க. இதுல எத்தனை பேர் இன்ஜெக்ஷன் நிரம்பி ஏத்திருப்பாங்க? அதாவது தர்பீஸ்னை பொறுத்தவரையில ஒரு சின்ன ஆணி பட்டா கூட கண்ணி போயிடும். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு சின்ன ஆணி பட்டா கூட கண்ணி போயிடும். 2 நாள்ல தானா பழுத்துரும். அதை எதுக்கு பழுக்க வைக்கணும்? கொஞ்சம் மூளை இருக்கவங்க அதை சிந்திக்கணும். அதை எதுக்கு பழுக்க வைக்கணும்னு கேட்கறேன் நான். அந்த ஒட்டுமொத்தமான அறிவு கட்ட அறிவிப்புனால இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டான்? அதுக்கு தீர்வு என்ன? உங்களை போட ஊடக நம்ம அவரை கேளுங்க. கண்டிப்பா மாற்று கருத்தே கிடையாதுங்க. அழிச்சிட்டாரு. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் விவசாயம் பண்றவங்க மறுபடியும் அதை வச்சு உள்றாங்க. அதுக்கு என்ன தீர்வு? விற்க முடியாம கீழே விவசாயம் பண்றாங்க. நடவடிக்கை எடுக்கலன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க விவசாய சங்கங்கள், வணிகர் சங்கங்கள் எல்லாரும் ஒன்றிணைச்சு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். அப்படியும் நடக்கலன்னா சாகுமுறை உணர்வு உட்காந்துரும். வேற என்ன பண்ண? இவன்கிட்ட வாழ்க்கை செத்து போயிடலாமே. எப்படியும் வியாபாரம் பண்ண மாட்டான், விவசாயம் பண்ண விட மாட்டான், அப்புறம் இதுக்கு வாழ்ந்துட்டு என்ன பண்றது? பார்ப்போம். கண்டிப்பா அடுத்த கட்ட இப்போ இதுக்கு என்ன இதெல்லாம் நீங்க அவரை போய் கேளுங்க. சார் இன்னைக்கு இப்படி கோயம்பேடு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது, அவங்களே அங்கிருந்து தர்பீஸ்லாம் எடுத்து மேல பூசிக்கினாரு அருண்குமார்னு ஒருத்தர், அதுக்கு என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேளுங்க. நீங்க தான் கேட்கணும். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். முத்துப்பாண்டி இங்கே வியாபாரம் பண்ணிக்கிறேங்க. 20-30 வருஷமாக பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து தர்பூசணி அதிக விளைச்சலை வந்துக்கிருக்கு. இந்த விளைச்சல் அதிகமாக விளைச்சல் வர்றதை பற்றி இந்த வியாபாரிகளை வந்து ஒரு சீர்குலை வைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு அம்சம் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிருக்காரு. அதேமாரி விவசாயிகள்லாம் வந்து ரொம்ப ஒரு டன் 70 ரூபா, 7,000 8,000 விற்ற டன் இன்னைக்கு 2,000 3,000 விற்றுக்கிருக்கு. அதனால் விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த இதை வந்து பெரிய இடத்துல இதை பார்க்க மாட்றாங்க. சில்லறை வியாபாரிகளை தான் இது பண்ணுறாங்க. அதனால் இந்த விவசாயிகள் வந்து நல்லா விற்றுச்சுன்னா நல்லா இருப்பாங்க. அடுத்ததோட நல்லா கொண்டு வந்து நம்ம சாப்பிடலாம் செய்யலாம். ஏழைகள் ஆப்பிள் மாரி இது பணக்காரங்க வாங்கி சாப்பிட்றது கிடையாது. ஏழைகள் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கீத்து வாங்கி சாப்பிட்ருவான். இதே இது பெரிய பணக்காரன் ஏசி ரூமில் போய் அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் 110 ரூபா போட்டு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போடுவான். இந்தமாரி வர்றதெல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் தான் ஒரு நியூஸ்காரங்க இது பண்ணணும், செய்யணும், ஒரு பெருந்தன்மையாக கேட்டுக்கணும். விரும்பி சாப்பிட்ற பொருளை வந்து கலப்படம் சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க. அதனால வந்து வியாபாரமே பாதிச்சிச்சு. விவசாயிங்க எல்லாருமே தற்கொலை செய்கிற முயற்சிக்கு போயிட்டாங்க. அதனால வந்துட்டு நீங்கள் இதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இதை கடைப்பிடிக்கணும். வியாபாரி நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும். நீங்கள் வந்துட்டு 1க்கு 2 பொய் சொல்லி இதுமாரி உள்ள இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ண சொன்னதுனால வியாபாரி அழிஞ்சாங்க, மார்க்கெட்டில் இருக்கிற வியாபாரி அழிஞ்சாங்க, விவசாயி அழிஞ்சாங்க. இதனால எந்த பலனும் கிடையாது. அதிகாரி சொல்லிட்டு அவர் பாட்டு கம்முன்னு போயிட்டாரு. இதை பாதிக்கிறது வந்து நாங்கள் தான் பாதிக்கிறோம். எங்களுக்கு எக்கச்சக்கமான நஷ்டம். இது வந்து யாருக்கு பதில் சொல்றது? ஒரு மாதம் மணி சம்பளம் வாங்கி ஏசி ரூமில் இருக்காரு, இல்லாத அறிக்கையெல்லாம் விட்டுறாரு. அதுக்கு யார் பதில் சொல்றது? எங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும். மக்கள் இதனால வந்து யாரும் சாப்பிட்றது கிடையாது. எல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வெறுக்கிறாங்க. இது வந்து எதுக்கு ஒரு தீர்வு பண்ணி மக்களுக்கு வாங்கி சாப்பிட்ற மாதிரி மறுபடியும் அவர் சொன்னது வாபஸ் வாங்கணும். அது வெளியே இல்லைன்னா பெரிய போராட்டம் நடக்கும். விவசாயிகளை வியாபாரிகள் எல்லாமே சேர்ந்து போராட்டம் பண்ணுவோம். சின்ன ஒரு எச்சரிக்கையாக அறிகுறியாக ஒரு எச்சரிக்கை பண்ணுறோம் நாங்கள். இதுதான் உண்மை. இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் நடக்கப்பட்ட ஒரு அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக எந்த ஒரு சங்கங்களும் முன்வராத ஒரு நேரத்தில் எங்களது தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இந்த அக்கிரம அநியாயங்களை தட்டி கேட்பதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறது. தர்பூசணியில் கலப்படம் செய்ததாக ஒரு பேட்டியளித்த தவறு என்பதை உணர்த்துவதற்காக எங்களை மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்கள் மிகவும் தெளிவாக இவ்வளவு நேரமும் உங்கள் முன்னிலையில் எல்லா ஒரு இதையும் செய்து காட்டினார். இந்த பழம் மிகவும் ஒரிஜினலானது. ஆகவே பொதுமக்கள் யாரும் இதில் கலப்படம் இருக்கிறது என்று சாப்பிடாமல் இருக்க வேண்டாம். வெளிநாட்டு குளிர்பானங்களை தவிர்த்து நமது தமிழ்நாட்டு விளையும் இந்த தர்பீஸ் பழத்தை சாப்பிட்டு வெயில் காலத்தை கழித்து நாம் நிம்மதியாக வாழ்வோம் என்று கேட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.